ராகுல் காந்தி வயநாடில் போய் போட்டிட்டாப்புல. அங்கே ஒரு ஓட்டும் வீடு இருந்துச்சா? அவருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி போய் நின்றுச்சு பிரியங்கா காந்தி, ஓட்டும் வீடு இருந்துச்சா? இப்போ மேலூரில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருத்தர் நிறுத்திருக்கில்ல, அவருக்கு ஓட்டும் வீடு அங்கே இருக்க. அவர் காஞ்சிபுரம், அவருக்கு எங்கே நிறுத்தினீங்க? உங்கள் அப்பா வட மாநிலங்களிலிருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்து போனார்ல, அப்போ ஓட்டும் வீடு அங்கே இருந்துச்சா? ஓட்டும் வீடு இருக்கிறவன் தான் அந்தந்த தொகுதியில் போட்டியிடணும்னா நீ இந்திய பற்ற பேசுகிற, தேசிய ஒருமைப்பாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடைலாம் நீங்கள் தானே, ஒரே வரி சரங்கு சொரியெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் தானே. என்ன பாருங்கள் எப்படி பயம் அந்த நடுக்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இது வரைக்கும் நாய் நரி பூனை பார்த்துருப்பிய, முதல்ல களத்தில் ஒரு புளியை பார்க்குறீங்கல்ல, அங்கே வந்து நான் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? காரைக்குடியில் எனக்கு வீடு இல்லை, ஓட்டு இல்லை, இந்த நாடே என் வீடு. நான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகன். நம்ம ரெண்டு பேரும், நானும் கார்த்திக் சிதம்பரம் யாருமே சகோதரனும் வெளிநாடு போகிறது, உலகத்தில் எல்லாரும். உங்கள் அப்பா மத்திய அமைச்சராக இருந்திருக்காப்புல, நீங்கள் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர். எந்த நாட்டுக்கு போய் பார்ப்போம், யார் செல்வ மகன், யார் செல்ல மகன், யார் மேலே பேரன்பு இருக்குது அப்படின்னு. சும்மா தான் பேசிக்கூடாது.